வணக்கம், இது உங்கள் சென்னை மெக்கானிக் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் எக்ஸல் 100க்கு வந்து ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் பார்ட் ஒன்று போட்டிருக்கேன். அதில் வந்து பாதி சர்வீஸ் வேலை முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் மர்கார்டு, அதுக்கப்புறம் முன்னாடி ஹெட்டு சட்டி எல்லாமே வந்து மாற்ற போகிறோம். பேலன்ஸ் இருக்கிற சர்வீஸ் ஜாபும் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாக் செட் தான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். மொத்த லாக் செட் கீயுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹேண்டில் பேரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே மெயின் கீ செட்டை சேஞ்ச் பண்ணிடலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா வந்து லாக் செட் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் ஒயரிங் கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது. ஏன்னா அங்கங்கே வந்து ஒயருக்குலாம் வந்து கட்டாக இருக்குது. அது எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வண்டியை ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து லாக் செட் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒயரிங்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் டேங்க் லாக்கு, அதுக்கப்புறம் சீட் லாக்கு எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ ஒயரிங் கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் டூம் செட்டி எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர்லாம் செக் பண்ணிடலாம் எரியுதான்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா லைட் எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரேக் கேபிள், ஃப்ரண்ட்டு பிரேக் கேபிள் சேஞ்ச் பண்ண போகிறோம். அது சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஃப்ரண்ட்டு பிரேக் ஷூவும் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம்.
இப்போ பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த கேம்பு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ண போகிறோம். ஏன்னா வண்டி வந்து கொஞ்ச நாளாக வந்து ரன்னிங்கில் கிடையாது, எல்லாமே வந்து ஜாம் ஆகிருக்கு. அதனால் எல்லாத்தையுமே நல்லா பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஃபிட் பண்ணலாம். இப்போ பிரேக் ஷூவும் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வீலையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வீல் ஆக்ஸில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு க்ரீஸ் பேக் பண்ணிவிட்டு நம்ம வீலை வந்து ஃபுல் டைட் வச்சு ஃபிட் பண்ணிடலாம். இப்போ வீல் போல் நெட்டு ஃபுல் டைட் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிரேக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் மர்கார்டு தான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு பேக் வீலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பழைய மர்கார்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புது மர்கார்டு வந்து ஃபிட் பண்ணிடலாம். பேக் வீலை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேக் மர்கார்டை வந்து ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துடலாம். இதற்கு இந்த மர்கார்டு பார்த்திங்கன்னா நல்லா ஜாமாக இருக்குது. அதனால் ஷீட் பண்ணி தான் நம்ம வந்து லாம்பை வந்து ரிமூவ் பண்ணலாம். நல்லா ஹீட் பண்ணி அந்த கிளாம்பை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்திருக்க கிளாம்பை வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு மர்காடையும் ஃபிட் பண்ணிடலாம். இப்போ மர்கார்டு வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிரேக் ஷூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து எல்லா பொருளுமே வந்து ஒரிஜினல் தான் போட்டிருக்கு. இப்போ அந்த கேம்பை வந்து ஃபுல்லாகவே நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து பிரேக் ஷூ ஃபிட் பண்ணிவிட்டு வீலையும் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம வீலையும் ஃபிட் பண்ணிடலாம்.
இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி ஆயில் போட்டு நல்லா ஃப்ரீ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து திரும்ப மறுபடியும் எல்லாமே அசம்பிள் பண்ணி செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வீல் போல் நெட் அதுக்கப்புறம் கேம் மோல்டு எல்லாமே வந்து நம்ம ஃபுல் டைட் வச்சுக்கலாம். அதேமாரி செயின் அட்ஜஸ்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து லாக்கு, அதை வந்து நம்ம ஃப்ரீ பண்ணி விட்டுக்கலாம். இப்போ செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. வீல் போல் நட்டை ஃபுல் டைட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் பிரேக் கேபிள் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கேபிள் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பேக் இண்டிகேட்டரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலோட்டமாக வந்து பெயிண்டிங் வந்து பண்ணி முடிச்சுட்டு வண்டியை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பெயிண்டிங் பண்ணி அது காய விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்லைட்லாம் வந்து ஃபிட் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி வச்சுருக்க ஷீல்டு எல்லாத்தையுமே வந்து ஃபிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வண்டிக்கு கிரீஸ் பேக்கு ஆயில் பேக்கு எல்லாமே போட்டாச்சு. கட்டிங் ஆயில் அடித்து வண்டியை ஃபினிஷ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.